இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருப்பதனால சந்தோஷம். ஆயத்தம் என்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது இல்லை? வேதகமத்தில் பார்க்கும் பொழுது அது ஒரு செயல்முறை மட்டுமல்ல, அது ஒரு ஆவிக்குரியதாக இருக்கிறது. மத்திய 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட புத்தியுள்ள 5 கன்னிகைகளை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. அப்படி ஒரு வசனம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. ஆயத்தமாக இருந்தவங்க மட்டும்தான் அவர் கூட செல்ல முடிஞ்சிச்சு. அப்படி பார்க்கும்போது என்னுடைய கருத்து என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மணவாளன் எப்போது வருவார் என்று தெரியாது. ஆனால் அவர் வரும்போது கையில் எண்ணெயோடு ஆயத்தத்தோடு இருந்தவர்கள் 5 பேர் மட்டும் அது அப்படியாய் விருந்துக்கு அனுமதிக்கப்பட்டார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருடைய வருகைக்கும் சரி, நம் இலக்குகளுக்கும் அடைவதற்கும் சரி, விழிப்புணர்வோடு கூடிய ஆயத்தம் அவசியமாக இருக்குது. மீதி ஆயத்தம் இல்லாதவங்க அந்த கேடு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம அந்த பூமியில் வாழும் பொழுது அவர் வருகையில் நம்ம என்ன பண்ணணும், உடனே நம்ம அவர் கூட செல்லணும். அந்த விழிப்போடு நம்ம காணப்பட வேண்டும். அப்படியே ஒரு குட்டி கதை, சின்ன ஒரு கதை மூலமாக உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். ஒரு ஊரில் ஒரு சிறந்த ஒரு சிற்பி இருந்தார். அவர் ஒரு பெரிய பாறையில் ஒரு அழகான சிலையை செதுக்கி கொண்டிருந்தார். அதை கவனித்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் இடத்துல கேட்டார், ஐயா, இந்த பாறைக்குள்ளே இவ்வளோ அழகான உருவம் இருக்கிறது என்று உங்களுக்கு எப்படி தெரிந்ததுன்னு சொல்லி. அதுக்கு அந்த சிற்பி சிரித்து கொண்டே சொன்னார், தம்பி, நான் சிலையை செதுக்கவில்லை, தேவையில்லாத கற்களை தான் அகற்றி கொண்டிருந்தேன். அந்த கற்களை அகற்றினாவே போதும், அதில் ஒரு நல்ல ஒரு சிலை வருவதை பார்க்க முடியும். அதை அகற்றும் ஆயத்த பணியை நான் செய்ததுனால உள்ளே இருந்த அழகான தானாக ஒரு நல்ல ஒரு சிலை வெளியே வந்ததுன்னு சொல்லி. இதன் மூலமாக நம்ம வாழ்வில் வெற்றி அல்லது ஆசீர்வாதம் என்பது திடீர்னு வானத்திலிருந்து விழுவதல்ல. நம்முடைய உள்ள தேவையற்ற கோபம், சோம்பல் மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம அகற்றி நம்மை நாமே ஆயத்தம் செய்யும்போது நமக்குள்ளே இருக்கிற திறமை ஆசீர்வாதமாக தானாக வெளிப்படும். இதை கேட்குற நீங்கள் கூட ஆயத்தமாக இருந்து நமக்குள்ளே இருக்கிறத அகற்றப்படும் போது, அதாவது கோபம், தேவையில்லாத நமக்குள்ளே இருக்கிற சில காரியங்களை அகற்றி நம்ம ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்படியே ஜெபம் பண்ணுவோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆயத்தமாயிருங்கள் என்று உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை எச்சரிக்கிற ஆண்டவரே, என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும், அது வேலையாகட்டும், குடும்பமாகட்டும் அல்லது உம்முடைய வருகையாகட்டும், நான் எப்போதும் ஆயத்தமுள்ள இதயத்தோடு இருக்க எனக்கு உதவி செய்யும். சோம்பலை அகற்றி விழிப்புணர்வோடு செயல்பட கிருபை தாரும். புத்தியுள்ள கன்னிகையைப் போல என் ஆவிக்குரிய விளக்கை எப்போதும் எரியும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியின் எண்ணெயினால் என்னை நிரப்பும். தடைகளை தகர்த்து நீர் எனக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க என்னை தகுதி உள்ளவனாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். அப்படியா இந்த வார்த்தை வசனங்களை கேட்குற நீங்கள் அநேகருக்கு அற்புதங்கள், அதிசயங்களை நடத்துங்க, அற்புதம் செய்யுங்க. ஆமேன்.